Hi friends, welcome back to பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸ் கடையில் இருக்கிற மாதிரி கிறிஸ்பா அதே டெக்ஸ்சரில் அதே கலரில் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குச்சி குச்சியாக ஈவனாக ஒரே சைஸுக்கு அதே மாதிரி தின்னாக ஒரு சைடு திக்காலாம் இல்லாமல் ஒரே சைஸு அழகாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே இருக்க கத்தியால் தான் கட் பண்ணேன். இதுக்கு வேறு எந்த ஸ்பெஷல் கட்டரும்லாம் தேவையில்லை. ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை இந்த மாதிரி 1 by 1 உதுத்து விட்ட மாதிரி போடணும். நல்லா பெரட்டி விட்டு கோல்டன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது மாதிரி நுரையெல்லாம் அடங்கி கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண சிப்ஸை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 2 டிராப் சூடான ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.